இன்றைக்கி மணக்க இறால் குழம்பு தான் வைக்க போகிறோம். நல்லா கிராமத்து ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இந்த இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா பொருளும் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்னென்னலாம் சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். வெங்காயம் 3, தக்காளி 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 25 பல் பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. தட்டி எடுத்துக்கோங்க. முதல்ல 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதில் வடகம் சேர்த்து தாளிச்சும் செய்யலாம். தட்டி வச்ச பூண்டை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். கீரி வச்ச பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஓரளவு வதங்கினதும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். வாசனை வர வரையும் வதக்கி விடுங்க. அடுத்ததாக இதில் என்ன காய் நான் சேர்க்குறேன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இதில் முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி முருங்கைக்காய் இல்லாததுனால நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். காயெல்லாம் ஓரளவு வதங்கின பிறகு கட் பண்ண தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. காயோடு சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி சீ ஃபுட் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் வச்சுருந்தா போதும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நான் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறாவை இது கூட சேர்த்துட்றேன். எறாவை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். இறால் நல்லா வெந்து வந்துடும். நல்லா குழம்போட மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. குழம்புல கடைசியாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கு அரை முடிக்கும் குறைவாக தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போது கொதிக்கிற குழம்போடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. செம்ம டேஸ்டான இறால் குழம்பு ரெடி ஆகிடும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. பாருங்கள், பார்க்க எவ்வளோ டெம்ட் ஆகுதுன்னு. செம்ம டேஸ்ட்டான இந்த குழம்பை ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க. அடுத்து வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.